அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 258வது நாள். இன்று நாம் சீராக் அதிகாரம் 49 முதல் 51 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். இதோடு சீராக் புஸ்தகம் முடிவடைகிறது. சீராக் அதிகாரம் 49. யோசியாவின் நினைவு. நறுமணப் பொருள் தயாரிப்பவரால் செய்யப்பட்ட தூப கலவை போன்றது. எல்லாருடைய வாயிலும் தேனை போலும் திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தின் இன்னிசை போலும் இனியது. மக்களை சீர்படுத்துவதில் நேர்மையாக நடந்து கொண்டார். தீநெறியின் அருவருப்பை நீக்கினார். ஆண்டவரிடம் தம் உள்ளத்தை செலுத்தினார். தீநெறியாளர்களின் காலத்தில் வாழ்ந்த இறைப்பற்றுள்ளோரை உறுதிப்படுத்தினார். எரேமியா. தாவீது, எசேக்கியா, யோசியா ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தனர். ஏனெனில் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை கைவிட்டனர். யூதாவின் மன்னர்களும் மறைந்து போயினர். அவர்கள் தங்களுடைய வலிமையை பிறருக்கு விட்டு கொடுத்தார்கள். தங்களுடைய மாட்சியை அயல் நாட்டாருக்கு கையளித்தார்கள். திருவிடம் அமைந்திருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட நகரை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். எரேமியா கூறியபடி அதன் தெருக்களை பாழாக்கினார்கள். தாயின் வயிற்றிலேயே இறைவாக்கினராக திருநிலைப்படுத்த பெற்று பிடுங்கவும் துன்புறுத்தவும் இடிக்கவும் இன்றி கட்டி எழுப்பவும் நட்டு வைக்கவும் ஏற்படுத்த பெற்ற எரேமியாவை அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள். எசேக்கியேல் கடவுளுடைய மாட்சியின் காட்சியை கண்டார். கெருபுகள் தாங்கின தேரின் மேல் மிளிர்ந்த அம்மாட்சியை ஆண்டவர் அவருக்கு காட்டினார். பகைவர்களை நினைவு கூர்ந்து புயலை அனுப்பினார். நேரிய வழியில் நடந்தோருக்கு நலன்கள் புரிந்தார். 12 இறைவாக்கினர்களின் எலும்புகள் அவர்களது கல்லறையிலிருந்து புத்துயிர் பெற்றெழுக அவர்கள் யாக்கோபின் குலத்தாரை தேற்றினார்கள். பற்றுறுதி கொண்ட நம்பிக்கையால் அவர்களை விடுவித்தார்கள். செருபாபேலை எவ்வாறு நாம் மேன்மைப்படுத்துவோம்? வலக்கையின் கணையாளி போல் அவர் திகழ்ந்தார். அவரை போலவே யோசதாக்கின் மகன் யோசுவாவும் விளங்கினார். அவர்கள் தங்கள் காலத்தில் ஆண்டவரின் இல்லத்தை கட்டினார்கள். என்றுமுள்ள ஆட்சிக்கென நிறுவப்பட்ட திருக்கோவிலை ஆண்டவருக்கு எழுப்பினார்கள். நெகேமியாவின் நினைவும் பெருமைக்குரியது. இடிந்து விழுந்த மதில்களை அவர் நமக்காக எழுப்பினார். கதவுகளையும் தாழ்பால்களையும் பொருத்தினார். நம் இல்லங்களை மீண்டும் கட்டினார். குல முதல்வர்கள். ஏனோக்கு போன்ற எவரும் மண்ணுலகின் மீது படைக்கப்படவில்லை. அவர் நிலத்திலிருந்து மேலே எடுத்து கொள்ள பெற்றார். யோசேப்பை போன்றவர் எவரும் பிறந்ததில்லை. அவர் சகோதரர்களின் தலைவராகவும் மக்களின் ஊன்றுகோலாகவும் திகழ்ந்தார். அவருடைய எலும்புகளும் காக்கப்பட்டன. சேத்து ஆகியோர் மனிதருக்குள் மாட்சிமைப்படுத்த பெற்றனர். படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஆதாம் சிறந்து விளங்குகிறார். சீராக் அதிகாரம் 50. தலைமை குரு சீமோன். ஓனியாவின் மகன் சீமோன் தலைமை குருவாய் திகழ்ந்தார். அவர் தம் வாழ்நாளில் ஆண்டவருடைய இல்லத்தை பழுது பார்த்தார். தமது காலத்தில் கோவிலை வலிமைப்படுத்தினார். அவர் உயரமான இரட்டை சுவருக்கு அடிக்கல் நாட்டினார். கோவிலை சுற்றி உயர்ந்த சுவர் அணைகளை அமைத்தார். அவருடைய காலத்தில் நீர்த்துறை ஒன்று தோண்டப்பட்டது. அந்நீர்த்தேக்கம் கடலை போன்று பறந்தது. தம் மக்களை அழிவினின்று காப்பாற்ற கருத்தாய் இருந்தார். முற்றுகையை எதிர்த்து நிற்க நகரத்தை வலிமைப்படுத்தினார். திரையிட்டிருந்த தூயகத்திலிருந்து அவர் வெளியே வந்த வேளையில் மக்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது எத்துணை மாட்சிமிக்கவராய் திகழ்ந்தார். முகில்களின் நடுவே தோன்றும் விடிவெள்ளி போன்று விளங்கினார். விழா காலத்தில் தெரியும் முழு நிலவு போல் அவர் ஒளி வீசினார். உன்னத இறைவனின் கோவிலுக்கு மேல் ஒளிரும் கதிரவன் போலவும் மாட்சிமிகு முகில்களில் பளிச்சிடும் வானவில் போலவும் காணப்பட்டார். முதற் கனிகளின் காலத்தில் மலரும் ரோசா போன்றும் நீரூற்றின் ஓரத்தில் அலரும் லீலி மலர் போன்றும் கோடை காலத்தில் தோன்றும் லெபனோனின் பசுந்தளிர் போன்றும் திகழ்ந்தார். தூப கிண்ணத்தில் இருக்கும் தீயும் சாம்பிராணியும் போலவும் எல்லா வகை விலை உயர்ந்த கற்களாலும் அணி செய்ய பொற்களத்தை போலவும் விளங்கினார். கனி செறிந்த ஒலிவ மரம் போலவும் முகிலை முட்டும் சைப்ரசு மரம் போலவும் இருந்தார். அவர் மாட்சியின் ஆடை அணிந்து பெருமைக்குரிய அணிகலன்கள் புனைந்து தூய பலிபீடத்தில் ஏறிய போது திரு இடம் முழுவதையும் ஆட்சிப்படுத்தினார். எரிபலி பீடத்தின் அருகே அவர் நிற்க மற்ற குருக்கள் மாலை போல் அவரை சூழ்ந்து கொள்ள அவர் அவர்களின் கைகளில் இருந்து பலியின் பாகத்தை பெற்று கொண்ட போது லெபனோனின் இளங்கேதுரு மரம் போல விளங்கினார். அவர்கள் பேரீச்சை மரம் போல் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஆரோனின் மைந்தர்கள் எல்லோரும் தங்களது மாட்சியின் ஆண்டவருக்குரிய காணிக்கைகளை தங்கள் கைகளில் ஏந்தி இஸ்ரேலின் சபை முழுவதற்கு முன்பாக நின்றார்கள். சீமோன் பலிபீட பணிகளை முடித்து கொண்டு எல்லாம் வல்ல உன்னத இறைவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை ஒழுங்குபடுத்தினார். பின் தமது கையை நீட்டி கிண்ணத்தை எடுத்தார். திராட்சை ரசத்தை அதில் வார்த்தார்.
பீடத்தின் அடியில் அதை ஊற்றினார். அது அனைத்திற்கும் மன்னரான உன்னதருக்கு உகந்த நறுமண பலியாய் அமைந்தது. அதன் பின் ஆரோனின் மைந்தர்கள் ஆர்ப்பரித்தார்கள், வெள்ளியால் ஆன எக்காலங்களை முழங்கினார்கள், உன்னத இறைவனை நினைவுபடுத்த பேரொளி எழ செய்தார்கள். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து விரைந்தார்கள், தரையில் குப்புற விழுந்தார்கள், எல்லாம் வல்ல உன்னத ஆண்டவரை வணங்கினார்கள். பாடகர்கள் தங்கள் குரல்களால் அவரை புகழ்ந்தார்கள். அதன் பேரொளி இன்னிசையாய் எதிரொலித்தது. ஆண்டவருக்குரிய வழிபாட்டு முறை முடியும் வரை இரக்கமுள்ளவர் திருமுன் மக்கள் வேண்டினார்கள், உன்னத ஆண்டவரை மன்றாடினார்கள். அதனோடு அவருடைய திருப்பணி நிறைவு பெற்றது. ஆண்டவருடைய பெயரில் பெருமை கொள்ளவும் அவருடைய ஆசியை தம் வாயால் பொழியவும் சீமோன் இறங்கி வந்து இஸ்ரேல் மக்களின் முழு சபை மீதும் தம் கைகளை உயர்த்தினார். உன்னத கடவுளிடமிருந்து ஆசி பெற்றுக்கொள்ள அவர்கள் மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கினார்கள். அறிவுரையும் ஆசியும். இப்பொழுது அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள். எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை, பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை, தம் இரக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துகிறவரை புகழுங்கள். அவர் நமக்கு மனமகிழ்ச்சி அளிப்பாராக. இஸ்ரேலில் முந்திய நாள்களில் இருந்தது போல நம் நாள்களிலும் அமைதி நிலவுவதாக. அவருடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக. நம் நாள்களில் அவர் நம்மை விடுவிப்பாராக. அருவருப்பான மக்களினத்தார். 2 வகை மக்களினத்தாரை என் உள்ளம் வெறுக்கிறது. 3ஆம் வகையினர் மக்களினத்தாரே அல்ல. அவர்கள் சமாரியா மலை மீது வாழ்வோர், பெலிஸ்தியர், செக்கேமில் குடியிருக்கும் அறிவற்ற மக்கள். முடிவுரை. எருசலேம் வாழ் எலையாசரின் மகனான சீராக்கின் மைந்தர் இயேசு ஆகிய நான் ஞானத்தை என் உள்ளத்திலிருந்து பொழிந்தேன். கூர்மதியையும் அறிவாற்றலையும் தரும் நற்பயிற்சி அடங்கியுள்ள இந்நூலை எழுதியுள்ளேன். இவற்றில் ஈடுபாடு காட்டுவோர் பேறு பெற்றோர், தம் உள்ளத்தில் இவற்றை இருத்துவோர் ஞானியர் ஆவர். இவற்றை கடைபிடிப்போர் அனைத்திலும் ஆற்றல் பெறுவர். ஆண்டவருடைய ஒளியே அவர்களுக்கு வழி. சீராக் அதிகாரம் 51. பிற்சேர்க்கை. நன்றி பாடல். மன்னராகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் மீட்பராகிய கடவுளை உம்மை புகழ்வேன். உமது பெயருக்கு நன்றி சொல்வேன். நீரே என் பாதுகாவலரும் துணைவரும் ஆனீர். அழிவில் இருந்து என் உடலை காப்பாற்றினீர். பழி கூறும் நாவின் கண்ணியில் இருந்தும் பொய்யை உருவாக்கும் உதடுகளில் இருந்தும் விடுவித்தீர். என்னை எதிர்த்து நின்றவர் முன் நீரே என் துணையானீர். என்னை விடுவித்தீர். இரக்க பெருக்கத்திற்கும் பெயருக்கும் ஏற்ப என்னை கடிந்து விழுங்க துடித்தவர்களின் பற்களில் இருந்தும் என் உயிரை பறிக்க தேடியவர்களின் கைகளில் இருந்தும் நான் பட்ட பல துன்பங்களில் இருந்தும் என்னை விடுவித்தீர். என்னை சூழ்ந்து கொண்டு திணறடித்த தீயினின்றும் நான் மூட்டி விடாத நெருப்பின் நடுவினின்றும் என்னை காப்பாற்றினீர். பாதாளத்தின் ஆழத்தினின்றும் மாசுபடிந்த நாவினின்றும் பொய் சொற்களினின்றும் என்னை காத்தீர். மன்னரிடம் பழி சாற்றும் அநீதியான நாவினின்றும் என்னை விடுவித்தீர். என் உயிர் சாவை நெருங்கி வந்தது. என் வாழ்க்கை ஆழ்ந்த பாதாளத்தின் அண்மையில் இருந்தது. என்னை எப்புறத்திலும் அவர்கள் வளைத்து கொண்டார்கள். எனக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. மனிதரின் உதவியை தேடினேன், உதவ யாரும் இல்லை. அப்போது ஆண்டவரே, இரக்கத்தையும் என்றென்றும் நீர் ஆட்சி வரும் செயல்களையும் நினைவு கூர்ந்தேன். உமக்காக காத்திருப்போரை எவ்வாறு விடுவிக்கிறீர் என்பதையும் பகைவரின் கையில் இருந்து அவர்களை எவ்வாறு மீட்கிறீர் என்பதையும் எண்ணி பார்த்தேன். என் மன்றாட்டுக்களை மண்ணுலகில் இருந்து எழுப்பினேன். சாவில் இருந்து விடுவிக்க வேண்டினேன். என் ஆண்டவரின் தந்தாய், என் துன்ப நாள்களிலும் செருக்குற்றோருக்கு எதிராக எனக்கு உதவியே இல்லாத காலத்திலும் என்னை புறக்கணியாதீர். இடைவிடாமல் பெயரை புகழ்வேன், நன்றி பாடல் பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டினேன். என் மன்றாட்டு கேட்கப்பட்டது. அழிவில் இருந்து நீர் என்னை மீட்டீர். தீங்கு விளையும் நேரத்திலிருந்து என்னை விடுவித்தீர். இதன் பொருட்டு உமக்கு நன்றி கூறுவேன், உம்மை புகழ்வேன், ஆண்டவருடைய பெயரை போற்றுவேன். ஞானத்தை தேடல். நான் இளைஞனாய் இருந்தபோது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன். கோவில் முன் அதற்காக மன்றாடினேன். இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன். திராட்சை மலரும் காலத்திலிருந்து கனியும் காலம் வரை என் உள்ளம் ஞானத்தின் இன்புற்றிருந்தது. என் காலடிகள் நேரிய வழியில் சென்றன. என் இளமையிலிருந்தே ஞானத்தை பின்தொடர்ந்தேன். சிறிது நேரமே செவிசாய்த்து அதை பெற்று கொண்டேன். மிகுந்த நற்பயிற்சியை எனக்கென கண்டடைந்தேன். ஞானத்தில் நான் வளர்ச்சி அடைந்தேன். எனக்கு ஞானம் புகட்டுகிறவர்களுக்கு நான் மாட்சி அளிப்பேன். ஞானத்தை கடைபிடிக்க முடிவு செய்தேன். நன்மை மீது பேரார்வம் கொண்டேன். நான் ஒருபோதும் வெட்கமுறேன். நான் ஞானத்தை அடைய போராடினேன். திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன். உயர் வானத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன். ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்தது பற்றி புலம்பினேன். அதன் பாலின் உள்ளத்தை செலுத்தினேன். தூய்மையில் அதை கண்டுகொண்டேன். தொடக்கத்தில் இருந்தே என் உள்ளத்தை அதன் மேல் பதித்தேன். இதன் பொருட்டு நான் என்றுமே கைவிடப்பட்டேன். என் உள்மனம் அதை தேடி அலைந்தது. இதனால் நான் நல்லதொரு சொத்தினை பெற்றுக்கொண்டேன்.
ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார். அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். நற்பயிற்சி பெறாதோரே, என் அருகே வாருங்கள். நற்பயிற்சியின் இல்லத்தில் தங்குங்கள். இவற்றில் நாங்கள் குறையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என ஏன் சொல்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் பெரிதும் தவிப்பது ஏன்? நான் வாய் திறந்து சொன்னேன். பணமில்லாமலேயே உங்களுக்கென ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தின் நுகத்தை தலை தாழ்த்தி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கழுத்துக்களை வளைத்து கொடுங்கள். உங்கள் உள்ளம் நற்பயிற்சி பெறுவதாக அருகிலேயே அதை கண்டுகொள்ளலாம். உங்கள் கண்களால் பாருங்கள். நான் சிறிதே முயன்றேன். மிகுந்த ஓய்வை எனக்கென கண்டுகொண்டேன். மிகுந்த பொருள் கொடுத்து நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால் பெருஞ்செல்வத்தை அடைந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் இரக்கத்தில் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதாக. அவரை புகழ்வதில் என்றும் நாணம் கொள்ளாதிருப்பீர்களாக. குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடியுங்கள். அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார்.